ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்ஃபேர் தமிழா இப்போ ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒட்டகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலைவனத்திலேயும் அரை பாலைவனத்திலேயும் அதிகமாக இது வாழ்ந்துட்டு இருக்குது. ஒட்டகம் பாலூட்டி வகையை சேர்ந்தது. மனிதனுக்கும் ஒட்டகத்துக்கும் கிட்டத்தட்ட சுமார் 5000 ஆண்டுகள் பழக்கம் இருப்பதாக கருதப்படுது. நம்ம ஒட்டகத்தை எப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பாலுக்கு, இறைச்சிக்கு, அது ஏதாச்சும் சுமக்கணும் அப்படின்னா அதுக்கு, சுற்றுலா பயணிகள் ஏறுறதுக்கு இதுக்கெலாம் பயன்படுத்துகிறோம். அதோட உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அது தோள்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கும், முடிகளும் இருக்கும். அதனால் குளிரும் சரி, வெக்கையும் சரி அது ஏற்றுக்கக்கூடியதாக இருக்குது. இதோட எடை பார்த்தோம் அப்படின்னா 400லேருந்து 600 கிலோ எடை கொண்டதாக இருக்குது. இதோட உயரம் 75 சென்டிமீட்டர் உயரமாகவும் இருக்குது. இது மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியதாகவும் இருக்குது. இதோட பால் பார்த்துட்டோம் அப்படின்னா கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், வைட்டமின் சி இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் மிகுந்ததாக இருக்குது. இது இந்தியாவில் கூட இப்போ ஒட்டகப்பால் விற்றுட்டு தான் இருக்காங்க. ஒட்டகம் 6 மணி நேரம் தூங்கக்கூடியதாக இருக்குது. காட்டு ஒட்டகம் வெக்கையான நேரத்தில் இரவு நேரத்தில் தான் சாப்பிடக்கூடியதாக இருக்குது. அதை இலைத்தலைகள் இரவு நேரத்தில் தான் சாப்பிடும். இந்த ஒட்டகம் 10 நாட்கள் வரை தண்ணி இல்லாமல் வாழக்கூடியதாக இருக்குது. அதே குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் தண்ணி இல்லாமல் அதால் வாழ முடியும். அதே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா 120 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஒரே இதில் குடிக்க ஆரம்பிச்சிடும். சின்ன வயசில் தான் சொல்லுவாங்க, அதோட திமிலில் தான் தண்ணி சேர்த்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அதோட திமிலில் 1, 2 திமில் சில இதில் இருக்கும். அந்த திமிலில் கொழுப்புகள் தான் நிறையவே இருக்கும். தண்ணி எல்லாமே பாலோட தான் சேர்ந்து இதாகுமே தவிர திமிலில் சேரவே சேராது. அந்த திமில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, உணவு பற்றாக்குறை நேரத்தில் அந்த திமிலில் இருக்க கொழுப்புகள் தான் இந்த ஒட்டகம் எடுத்துக்கும். அந்த திமிலோட சத்துக்கள் மொத்தமாக உறிஞ்சி எடுத்ததுக்கத்தாப்புல திமில் சுருங்கி சாஞ்சு விழுந்துடும். திருப்பி எப்போ சாப்பிடுதோ அப்போ தான் அந்த திமில் திருப்பியும் மறுபடியும் அதோட வளர்ச்சி அடையும். இந்த ஒட்டகத்துக்கு வேர்க்காது. அதனால் நீர் இழப்பும் இதுக்கு கிடையாது. இதோட கர்ப்ப காலம் பார்த்தோம் அப்படின்னா 14 மாதம் வரைக்கும் கர்ப்ப காலமாக இருக்குது. அதோட குட்டி பிறந்த உடனே அரை மணி நேரத்தில் நடக்கக்கூடியதாகவும் ஓடக்கூடியதாகவும் இருக்குது. ஒட்டகத்துக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா மனிதன் துப்புற மாதிரியே இந்த ஒட்டகமும் ரொம்ப வேகமாகவே துப்பக்கூடியதாக இருக்குது. இந்த ஒட்டகம் கூட்டமாக வாழக்கூடியதாக இருக்குது. தண்ணி தேடிட்டு போகும்போது 30-40 ஒட்டகங்கள் சேர்ந்தே தான் போயிட்டு வரும். பாலைவனத்தில் மணல் புயல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எப்படி தான் இது சேஃப் பண்ணிக்கும் அப்படின்னா, முதல்ல கண்கள் 3 லேயாக அதுக்கு இருக்குது. அதனால் கண்ணுக்குள்ளே போகாது. அதே மாதிரி இமைகளும் 2 இமைகள் இருக்குது. அதனால் கண்ணில் எந்த பாதிப்பும் அது கிடையாது. அடுத்தவன் மூக்கு அதுக்கு ஏற்கனவே கீழே இறங்குனாப்புல தான் இருக்குது. அதனால் அதால் புயல் நேரத்தில் அந்த மூக்கை மூடிக்கவும் முடியும். உடல் அளவுக்கு அதோட காது ரொம்ப சிறிய காதாக தான் இருக்குது. அதனால் அதுக்கு சவுண்டு கேட்காதுன்னு பார்த்தா நல்லாவே கேட்கும். ஒரு சின்ன சவுண்டு கூட அதுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். அதோட உதடுகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹார்டாகவும் முரட்டுத்தனமாகவும் இருக்கும். அதனால் இது என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா செடியில் உள்ள முற்கள், ரொம்ப கடினமான பொருட்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்குது. மாடுகள் எப்படி அசை போட்டுகிட்டே இருக்குமோ அதே மாதிரி ஒட்டகமும் அசை போட்டுகிட்டே தான் இருக்கும். ஒட்டகம் வெள்ளையாக இருக்கும். அது எதனால் வெள்ளையாக இருக்குது அப்படின்னா, அது ரொம்பவே வயசாகிடுச்சு அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் அது வெள்ளையாக இருக்குது. ப்ரௌன் கலர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழுப்பு நிறமாக ஆகி ஒயிட் கலராக மாறிடும். ஒட்டகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.